வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே பீச் அவுட் தாங்க. நாங்கள் ரீசெண்டாக இப்போ ஒரு சாட்டர்டே பிளான் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பஸ்ஸை புக் பண்ணிவிட்டு அதில் தான் நாங்கள் பீச்சுக்கு பிளான் பண்ணி போனோம். காலைல ஒரு 9 o'clock போயிட்டு ஈவினிங் ஒரு 7 o'clock வரைக்கும் அங்கே தான் விளாண்டோம். நாங்கள் எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். காலைல 9 o'clock வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் கிளம்புனோம். லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயாச்சு. நம்ம எத்தனை தடவை தான் அந்த பீச்சுக்கு போனாலும் நமக்கு சலிக்காத ஒரு இடம் பார்த்திங்கன்னா, நமக்கும் சரி நம்மளோட பசங்களுக்கும் சரி எத்தனை தடவை போனாலும் அவங்களுக்கு ரொம்ப அப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போவாங்க. அந்தளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இடம் தான் நம்மளோட பீச்சு. பசங்க எப்பயுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே தண்ணி, மணல் எல்லாமே ஒரே நேரத்தில் கிடைக்கிறப்ப தண்ணியில் விளையாடுறதா, மணலில் அள்ளி விளையாடுறதாங்கிறது அவங்களுக்கே ரொம்ப டவுட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம்னு மாறி மாறி விளையாடுவாங்க. நம்மளுக்குமே அப்படி தான் இருக்கும். தண்ணியில் போய் நிற்கலாமா, மணலில் கொஞ்சம் நேரம் உட்காரலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பீச்சுக்கு போகிறது. நாங்கள் எத்தனை தடவை போனாலும் சலிக்காமல் நாங்களுமே அழைச்சிட்டு போவோம் பசங்களை. ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவையாக ட்ராவல் பண்ணி ரீச் ஆகிட்டோம். பிசிபி பீச்சை ரீச் ஆகிட்டோம். நாங்கள் போனது இசிபி தான். எல்லா பீச் விடவும் இசிபி கொஞ்சம் அந்த அலை, வேவ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற செந்தோசா, சாங்கி பீச்சை விட எங்களுக்கு இந்த பீச் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும் சரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இடம் தான் இந்த இசிபி பீச்சு. நிறைய மெமரிஸ் இதில் இருக்குது எங்களுக்கு. எப்பயுமே போனாலே அங்கே போனாலே எங்களோட பழைய ஃப்ரெண்டு ஞாபகம், நாங்கள் முன்னாடி போனது எல்லாமே ஞாபகத்தில் வரும் எங்களுக்கு. காலையிலே போனாலும் இது ரொம்ப வெயிலாலாம் இல்லை எங்களுக்கு. பசங்கள்லாம் வெயிலே இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க. அதில் உள்ள அந்த சோழி பறக்கிறது, எப்படி சொல்கிறது, அவங்க டே ஃபுல்லாக விட்டாலும் இப்போ தான் வந்தோம், டைமே ஆகலை, அதுக்குள்ளே ஏன் கிளம்புறீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பிளேஸ் பார்த்திங்கன்னா பீச்சாக தான் இருக்கும். வேறு எங்கே போனாலும் உடனே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் பீச் மட்டும் அழைச்சிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் நைட்டே வச்சுருந்தீங்கனாலும் அவங்க பசி தெரியாது, எதுவுமே தெரியாது, அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. நமக்குமே கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் அந்த பீச்சுக்கு போனதே இல்லை, இந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம காலை வச்சு அப்படியே தண்ணியில் போனோன்னா நம்மளுக்கு அப்படியே ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நாங்கள் அந்த ஹோல் டேவை அப்படி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கு இடையில நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே போனதுக்கப்புறம் ஒரு டீ பிரேக் எடுத்தோம். டீ எல்லாம் எடுத்துகிட்டு போனதுனால டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேம்ஸ் எல்லாம் விளாண்டோம். நாங்கள் ஃபேமிலியாக போனதுனால எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் ஒரு 3 கேம் விளாண்டுருப்போம். 3 to 4 கேம் விளாண்டுருப்போம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்மளையே மறந்து நம்மளும் பிள்ளைங்களோட பிள்ளைங்களாக சேர்ந்து கேம்ஸ் எல்லாம் விளாட்றப்ப ரொம்ப நமக்கும் ரிலாக்ஸாக இருக்கும். ஜென்ட்ஸ் எப்படி இருக்குன்னா 5 நாளும் ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. லேடிஸ் எப்படி இருக்குன்னா 5 நாளும் காலைல எழுந்திரிச்சு ஹஸ்பண்டை கிளப்புறது, பிள்ளைங்களை கிளப்புறது, இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அப்பப்போ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்தால் எல்லாருக்குமே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாமே முடிச்சுட்டு மதியமும் கொஞ்சம் நேரம் நாங்கள் தண்ணியில் பசங்களை ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு இறக்கி விட்டோம். நல்லா தண்ணியில் போயிட்டு நல்லா குளிச்சுட்டு மண்ணெல்லாம் அள்ளி அவங்களால என்னென்ன முடியுமோ அவங்கவுங்க கைவண்ணத்தெல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள தண்ணியில் விளாண்டது போதும், வாங்க குளிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி குளிச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு வந்தோம். நாங்கள் இந்த வாட்டி B2 கார் பார்க் போயிருந்தோம். அதில் புதுசாக நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தோம். ரெனோவேஷன்லேயே இருந்துச்சு ஒரு ப்ளே கிரவுண்டு. அதை பார்த்திங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா நம்மளோட அந்த ஈவினிங், அதாவது 7 o'clock மேலே தான் இந்த ப்ளே கிரவுண்டில் விளையாட முடியும். மற்ற நேரத்தில் போனீங்கன்னா அந்த வெயில்னால ரொம்ப சூடாக இருக்கும். அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே தான் இந்த ப்ளே கிரவுண்ட் அலவுடுன்னு போட்டுருந்துச்சு. நம்ம பசங்க குட்டி பசங்க அப்படிங்கிறதுனால இதில் போகவும் முடியல. அதோடையும் வெயில்னால போய் அவங்க விளையாடலை. அதுக்கப்புறம் B1ல் உள்ள ப்ளே கிரவுண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுவோம், அதில் தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஃபைனலாக முடிச்சுட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ